எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்த்தோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம்டிசி பஸ் டிரைவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு 30 இயர்ஸ் ஒரு பொண்ணை வந்து லேடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோட் ரேஜ், அதாவது அந்த ரோட்டில் வந்து ஏதோ விவாதம் நடந்திருக்கு. அதனால் வந்து அந்த பொண்ணு நடுவில், பஸ்ஸுக்கு நடுவில் நின்றுருக்காங்க, வழிமறிச்சு அப்டக்கல் மாதிரி அந்த பொண்ணை வந்து ஏற்ற பார்த்துருக்கான் அவன் வண்டியை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது வந்து என்னைக்கு நடந்திருக்குன்னா, May 23 அன்னைக்கு, அதாவது குவீன் சர்க்கிள் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. இது இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நியூஸாக வந்திருக்கு, வைரல் ஆகிட்டுருக்கு. இது அந்த பொண்ணு பேர் வந்து தீக்ஷிதா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டி. அது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அதாவது 4th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, விநாயகா லே அவுட்டில் வந்து இருக்காங்க, விஜயநகரில். இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கப்பன் பார்க் டிராஃபிக் போலீஸில் வந்து. அதாவது அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, அதாவது கஸ்தூரிபா ரோட்டில். அந்த டைமில் வந்து பஸ்ஸு பின்னாடியிலேருந்து வந்து அவங்களோட எஸ்யூவி அந்த இதை வந்து வண்டியை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, வண்டியை நிறுத்திட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நடுவில் நின்றுருக்கு. அவங்க டிரைவருக்கு தெரிகிற மாதிரி அவன் வந்து முன்னாடி அவள் பார்த்துட்டுமே வண்டியை வந்து முன்னாடி ஃபார்வேர்டில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு அந்த பொண்ணு. அதை மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அந்த பொண்ணு வந்து நேரோ எஸ்கேப் ஆகிடுச்சு, ஹர்ட் ஆகாமல். இன்னொரு சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, இந்த பொண்ணு வந்து வேறு யாருக்கிட்டையோ இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்துச்சு ட்ரக் டிரைவர்கிட்ட, அதாவது வந்து ஹட்சன் சர்க்கிள் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த பொண்ணு பஸ்ஸுக்கும் ட்ரக்குக்கும் நடுவில் வந்து இதை மாட்டின்னு இருக்குது. அது அந்த டைமில் தான் வந்து இதை வந்து கொஞ்சம் லேசாக இடிச்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து இடித்த உடனே வந்து அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தீக்ஷிதா அப்படின்னா சொல்கிறது அப்படின்னா வந்து அந்த பொண்ணு, எனக்கு வந்து அவர் வந்து டிரைவரோட அப்பாலஜி மட்டும் இருந்தால் போதும், அவர் அப்பாலஜைஸ் பண்ணணும், சாரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அது கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த டிரைவருக்கு அகெயின்ஸ்டாக. அப்புறம் வந்து ரேஷ் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த வண்டியும் சீஸ் பண்ணிட்டாங்க, பஸ்ஸை. இப்போ வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து அண்டர்வேல தான் இருக்குது. பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பஸ்ஸு வந்து லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போகும்போது தான் வந்து அந்த ட்ரக்காரங்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து பிளாக் பண்ணி அந்த பாத்தை வந்து பஸ்ஸை போக விடாமல் பண்ணியிருக்கு. இவர் எப்படியோ வந்து நான் வண்டி ஏற்றலாம் போகல, நான் லெஃப்ட் சைடில் ஓரமாக நிறுத்த தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து தன்னோட வருஷனாக வந்து சொல்லியிருக்காரு. பஸ் டிரைவர் புனித் சொல்லியிருக்காரு. இவன் என்ன வந்து பெருசாக அலிகேஷன் வைக்கிறாரு அப்படின்னா வந்து, இந்த பொண்ணு வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, அப்புறம் என்னை அசால்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அலிகேஷன் வைக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்து என்ன ஏதுன்னு அவங்க கேட்கும்போது தான் தெரியும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது தான். இந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு வண்டியை விட்டு இறங்கி வந்து இங்கே சிக்னலில் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. இதனால் டிராஃபிக்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டிரைவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்டல் என்கொயரிக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் தெரிய வரும் யார் மேலே தப்பு என்ன ஏதுன்னு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.